எனதருமை மாணவ செல்வங்களே வணக்கம். உற்சாகமாக நம்ம இலக்கண குறிப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். 15 இலக்கண குறிப்புகள் பார்த்தாச்சு 2 வீடியோவில். இது 3வது பகுதி. இதில் 16வது இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர் பார்க்க போகிறோம். சரியா? வேகமாக போகிறனாமா? போனாலும் ஒன்றும் குத்தம் இல்லை. நீங்கள் மறுபடியும் போட்டு கேட்டிங்கன்னா இது தெரிய போகுது. ஏன்னா மிஸ் பண்ண முடியாது நீங்கள் எதையுமே. இதை மறுபடியும் போட்டு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் வேகமாக போகணும் இல்லைம்மா? இல்லைன்னா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேனே, குவார்ட்டர்லி செப்டம்பர் எக்ஸாமுக்குள்ளே இதெல்லாம் நான் நடத்தி முடிக்கணும்ல. உங்களுக்கு 5 இயல் உண்டு செப்டம்பர் காலாண்டு தேர்வுக்கு. அந்த 5 இயலோடு இந்த கிராமரு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லணும்ல. அதுக்கப்புறம் நமக்கு 2 மாதம்தான் நமக்கு இடையில் இருக்கும். டிசம்பரில் உங்களுக்கு ஃபுல் போர்ஷன். ஸோ கொஞ்சம் போவேன். நீங்கள் உங்களுக்கு மறுபடியும் போட்டு கேட்டுக்கோங்க. சரியாம்மா? ஒரு வேளை வேகமாக போகிறேன் புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் போட்டு கேட்டுக்கோங்கம்மா. மன்னிச்சுக்கோங்க. சரியா? எனக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வாய்ப்பு இருக்குல்ல மறுபடியும் போட்டு கேட்குறதுக்கு, அந்த தைரியத்தில் தான் நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். சரியா? சரி, இப்போ 16வது இலக்கண குறிப்பு காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நான் விளக்கப் போகின்றேன். பார்க்கலாமா? உரிச்சொல் தொடர். அடுத்தது இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். தெரியும் உங்களுக்கு இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகுதி பொருளை உணர்த்தும் சொற்கள் இல்லையா? உரிச்சொல் அப்படின்னாலே அது மிகுதி பொருளை உணர்த்தக்கூடிய சொற்களை தான் நம்ம உரிச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 2 வகை இருக்குது. 2 வகையான உரிச்சொற்கள் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா, ஒரு பொருள் குறித்த பல உரிச்சொற்கள் இருக்குது. பல சொற்கள் வரும், ஆனால் எல்லாமே ஒரு பொருளை தான் உணர்த்துது. அந்த மிகுதி என்ற அந்த ஒரு பொருளை தான் உணர்த்துது. அது எதெல்லாம்? மா, தவ, உரு, நனி, தட, சால, கூர், வேள், கழி, இது எல்லாமே மிகுதி பொருளை உணர்த்தக்கூடிய பல சொற்கள், உரிச்சொற்கள். ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய பல உரிச்சொற்கள். மாமனிதன், நனி சிறந்தது, தடக்கை, உருத்தவம், சால பேசினான். இது எல்லாமே அதிகமாக பேசினா, ரொம்ப அதிகமாக, உயர்ந்து, இப்படி பல ஒரு மிகுதி உயர்வாக சொல்கிறதுக்கு, மிகுதிப்படுத்தி சொல்கிறதுக்கு பல சொற்களை நம்ம கையாளுவோம் இல்லையா? அதை தான் நம்ம உரிச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது 2வது வகை பல பொருள் குறித்த ஒரு உரிச்சொல். இந்த கடி என்ற அந்த ஒரு உரிச்சொல் பல பொருளை உணர்த்தும். கடிமகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கடிமனை அப்படிம்பாங்க. இப்படி 2 வகையான உரிச்சொற்கள் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு கேட்கும்போது எப்படி கேட்பாங்க? நனி சிறந்ததுன்னு கேட்பாங்க, இல்லை மாநகரம், மாமனிதன், மாதவம், இப்படி எது வேணாலும் கேட்கலாம். அப்போ அது உங்களுக்கு இது மிகுதி பொருளை உணர்த்துவதற்காக வந்த உரிச்சொல் என்பது உங்களுக்கு தெரியணும். இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, நீங்கள் இது உரிச்சொல் தொடர்ந்து எழுதணும். வெறும் உரிச்சொல் அப்படின்னு சொன்னால் இந்த மா, தவ, உரு, நனி, தட இதுதான் உரிச்சொற்கள். ஆனால் அதை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லும் வர்றதுனால நீங்கள் எழுதும்போது உரிச்சொல் தொடர்ந்து தான் எழுதணும். ஆன்சரில் உரிச்சொல் தொடர்ந்து எழுதாமல் வெறும் உரிச்சொல்னு எழுதுனா நான்லாம் 1 மார்க் மைனஸ் பண்ணிவிடுவேம்மா. ஏன்னா உரிச்சொல் அப்படிங்கிறது அந்த மா, தவ, உரு, நனி இது மட்டும்தான் உரிச்சொற்கள். அதை தொடர்ந்து இப்போ மாமனிதன் அப்படின்னா ஒரு உரிச்சொல்லை தொடர்ந்து மனிதன் என்ற ஒரு சொல்லும் வருது இல்லை, தொடர் வருது இல்லை. அப்படி தான் கேட்பாங்க முதல்ல உங்களுக்கு. அதனால நீங்கள் உரிச்சொல் தொடர் அப்படின்னு தான் குறிப்பிடணும். சரியா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குறிப்பேட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட் அப்படின்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது போலாமா? 17 வினையால் அணையும் பெயர். இது நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்ன? ஒரு பெயர் வினையால் அணைஞ்சு வந்தா அதுதான் வினையால் அணையும் பெயர். அப்படின்னா என்ன? ஒரு வினை சொல், ஒரு வினை முற்று பெறாமல், முற்று பெறலைன்னா அது எச்சமாக இருக்கும். அப்படி தானே? ஒன்று முற்று பெற்றால் அது வினை முற்று பெறலைன்னா அது எச்சம், வினை எச்சம். ஸோ இது இலக்கணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு நான். ஒரு வினை முற்று பெறாமல் பெயர்த்தன்மை பெற்று, அதான் வினையால் அணையும் பெயர்.
பெயர்த்தன்மை பெற்று வேற்றுமை உருபை ஏற்றும் வரலாம், ஏற்காமலும் வரலாம். அதுதான் என்னது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இன்னொரு வகையாகவும் சொல்லலாம். இதை இப்படி சொன்னால் புரியுதா பாருங்க. ஒரு வினை முற்று தொழிலை குறிக்காமல், வினைனா தொழில் தானே, வினை அப்படின்னு சொன்னாலே அது தொழில் தானம்மா. ஸோ ஒரு வினை முற்று தொழிலை குறிக்காமல் தொழில் செய்த கர்த்தாவை குறிக்கும். யார் தொழில் செய்கிறாங்களோ அவங்கள குறிக்கும் அந்த சொல்லு. கர்த்தான்னா அவங்க தான், யார் அந்த தொழிலை செய்கிறாங்களோ அவங்கள குறிக்கும். அதுதான் வினையால் அணையும் பெயர். இப்படி 2 டெஃபினிஷன் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பாடியவர் அப்படின்னு ஒரு சொல்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பாடிங்கிறது வினை, பாடுதல் அப்படிங்கிறது வினை இல்லையா? அதை முற்று பெறாமல் பாடி அப்படின்னு நின்று ப்ளஸ் பெயர்த்தன்மை பெற்று வருது. யார்? அவர். பாடுதல் எனும் தொழிலை புரிந்த அவர் ஒரு வினையை செய்த கர்த்தாவை குறிக்கக்கூடிய சொல்லாக வருகின்றது. புரியுதா? பாடுதல் எனும் தொழிலை புரிந்த அவர், அப்போ அது வினையால் அணையும் பெயர். பாடியவர். அதே மாதிரி தான் செற்றவர், செற்ற அவர். செறுதல்னா பகைத்தல், பகைமை கொண்ட அவர்னு அர்த்தம் இல்லையா? அப்போ பகைத்தல் எனும் தொழிலை புரிந்த அவர். அப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுக்குறேன், அதை எடுத்துக்கோங்க. ஒரு டிப்பு. அவன், அவள், அவர்கள், அது, அவை, இந்த பெயர்கள் ஒட்டி வந்தால், ஏதாவது ஒரு வினைக்கு பின்னாடி ஒட்டிட்டு வந்தாலே கண்ணை மூடிட்டு நீங்கள் போட்டுடலாம், அது வினையால் அணையும் பெயர். புரியுதா? ஓடியது, ஓடுதல் எனும் தொழிலை புரிந்த அது. புரியுதா? ஸோ ஒரு வினையை செய்யக்கூடிய கர்த்தாவை குறிக்கும், பெயர்த்தன்மையை பெற்று வரும். இந்த பெயர்த்தன்மைங்கிறது என்ன பெயர்லாம்? அவன், அவள், அவர்கள், அது, அவை, இந்த 5 உங்களுக்கு பால் விகுதிகள் இருக்கு இல்லையா? அந்த 5 பெயர்த்தன்மையும் பின்னாடி ஒட்டிட்டு வந்தாலே, ஒரு வினையை ஒட்டிட்டு வந்தாலே அது என்னது? வினையால் அணையும் பெயர். புரியுதா? சரி, அதுக்கு அடுத்தது 18வது அளபெடை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். அளபெடை. உங்கள் புத்தகத்தில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய அளபெடைகள் தான் நிறைய இருக்குது. நான் சொன்னேன்ல, உங்கள் புக்கில் உள்ள இலக்கண குறிப்புகளை தான் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதில் உங்களுக்கு அளபெடைகள் தான் அதிகமாக இருக்குது. சரியா? அது என்னங்கிறதெல்லாம் நான் அப்புறம் கண்டிப்பாக சொல்லுவேன், பயப்படாதீங்க. ஸோ அளபெடைனா என்னங்கிறத இலக்கணத்தை தெரிஞ்சுக்கோங்கம்மா. சும்மா மக் பண்ணாதீங்க கிராமரெல்லாம் சும்மா டப்பா அடிக்கக்கூடாது, புரிஞ்சு படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது பயன்படும். சரியா? சரி, இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. அளபெடைங்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அளவு ஓசை குறையிற இடத்துல அளவு கூட ஒரு எழுத்து கூட வரும், அளவெடுத்து வரும். அதுதான் அளபெடை. இன்னும் உங்களுக்கு எளிதாக சொல்லணுன்னா அது ஒரு வித்தியாசமான சொல்லாக வரும். நார்மலான சொற்கள் மாதிரி இல்லாமல் வித்தியாசமான சொல்லாக வரும். இந்த உயிரெழுத்துக்கள் நடுவில் எல்லாம் வராதில்ல இல்லையா? அகரம் முதல் ஔகாரம் வரை உள்ள எழுத்துக்கள்லாம் நடுவுலெல்லாம் வராதில்ல நமக்கு. அது மொழிக்கு முதல்ல தானே வரும். ஆனால் அளபெடையில் நடுவில் வரும், வித்தியாசமாக இருக்கும். அதை பார்த்தாலே அளபெடைங்கிறது உங்களுக்கு தன்னால் புரிஞ்சிடும் அந்த சொல். சரியா? சரி, இப்போ அளபெடை எத்தனை வகைப்படும், எத்தனை வகை இருக்குது அளபெடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகை தான் இருக்குது. ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க, ஆனால் 2 வகை தான் இருக்குது. அளபெடை 2 வகை தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா உயிரளபெடை, ஒற்றளபெடை. அந்த உயிரளபெடை தான் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றது. எதெல்லாம்? செய்யுளிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை, அடுத்து இன்னிசை அளபெடை. பெடைமா படை இல்லை, அளபெடை. சில பேர் படைன்னு எழுதுவாங்க, தப்பு. அளபெடை. உயிரளபெடை 3 வகைப்படும். நான் உங்களுக்கு இங்கே டயக்ராமோடு கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா வீடியோவை உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிடும். அதனால தான் உங்களுக்கு நான் டயக்ராமோடு கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்தது ஒற்றளபெடை. ஒற்றளபெடைங்கிறது மெய்யெழுத்து. ஒற்றெழுத்து அப்படின்னாலே புள்ளி வச்ச எழுத்து, மெய்யெழுத்து. அந்த மெய்யெழுத்து ஒன்றுக்கு பதிலாக 2 மெய்யெழுத்து வந்தாச்சுன்னு சொன்னோன்னா அது ஒற்றளபெடைன்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மடங்கலந்தன்னு வர வேண்டிய இடத்துல மடங்கலந்த, இன்னொரு இங்கும் சேர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்களா?
அதுதான். அது வந்து நம்ம சாதாரணமாக அப்படி எழுத மாட்டோம்ல. 2 இங்கு சேர்ந்து போட்டு எழுதுறது, 2 இக்கு சேர்ந்து போட்டு எழுதுறதெல்லாம் பண்ண மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒற்றை அளபெடை. அளபெடையில் மட்டும்தான் அப்படி வரும். இப்போது செய்யுளிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை, இன்னிசை அளபெடை இதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. உங்களுக்கு நிறைய வினாக்கள் இதில் இருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு நான் சொல்லிடுறேம்மா. முதல்ல செய்யுளிசை அளபெடைக்கு இன்னொரு பேர் உண்டு. அது என்னென்னா இசை நிறை அளபெடைன்னு சொல்லுவாங்க. அதை செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபெடைன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? இசை நிறைனொன்னே இன்னிசைக்கு வந்து பொருத்தி பார்த்துறாதீங்க, கிடையாது. செய்யுளிசை அளபெடைக்கு தான் இசை நிறை அளபெடை என்று ஒரு பெயர் இருக்குது. இது அப்படின்னா என்ன? செய்யுளில் ஓசை குறையும் இடத்து அளவெடுக்கும். எது? இது வந்து அகரம் முதல் ஔகாரம் வரை அளவெடுக்கும். அது நெடில் வரும். நெடிலினுடைய குரில் வந்து அளவெடுக்கும். நான் உங்களுக்கு பின்னாடி எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ ஆணு வந்ததுன்னா அதுக்கு அகரம் அளவெடுக்கும். ஈகாரம் வந்தால் இகரம் அளவெடுக்கும். ஊகாரம் வந்தால் உகரம் அளவெடுக்கும். சரியா? ஏகாரம் வந்தால் எகரம் அளவெடுக்கும். அதுவே ஐன்னு வந்தால் சொல்லி பாருங்கள், ஐ ஈ முடியுதா? இகரம் அளவெடுக்கும். ஓகாரம் வந்தால் ஒகரம் அளவெடுக்கும். ஔ வந்தால் சொல்லி பாருங்கள், ஔ ஊ முடியுதா? உகரம் அளவெடுக்கும். அவ்வளோதான். அகரம் முதல் ஔகாரம் வரை அளவெடுக்கும் ஒரு சொல்லில். எங்கெல்லாம்? முதல், இடை, கடை 3 இடங்களிலும். சொல்லுக்கு முதல்லையும் அளவெடுக்கலாம், இடையிலும் அளவெடுக்கலாம், கடைசியிலையும் அளவெடுக்கலாம். அது வந்து இது மட்டும்தான். இந்த செய்யுளிசை மட்டும்தான் 3 இடங்கள்லையும் அளவெடுக்கும். மற்றபடி இன்னிசையும் சொல்லிசையும் சொல்லுக்கு இறுதியில் மட்டும்தான் அளவெடுக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ உங்களுக்கு 2 விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா செய்யுளிசை அளபெடை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது ஒரு பெயர் சொல்லை வினை எச்சமாக மாற்றுவதற்கு அளவெடுக்கிறது தான் சொல்லிசை அளபெடை. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சரி, இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அதுதானே முக்கியம். எப்படி வந்து இது என்ன அளபெடைன்னு கண்டுபிடிக்கணும் அதுதானே முக்கியம். சொல்லுக்கு இறுதியில் ஈ, உயிரெழுத்து ஈ நமக்கு எப்போவுமே அது முடியாதுல்ல. அப்படி இகரத்தில் முடியக்கூடிய சொல் தமிழில் கிடையாது இல்லைம்மா நமக்கு நார்மலாக. அளபெடையில் சொல்லுக்கு இறுதியில் ஈ என்று முடிஞ்சா கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. அது சொல்லிசை அளபெடை. கண்ணை மூடிட்டு போட்டுரு. புரியுதா? ஒரு சொல்லுக்கு இறுதியில் எப்போவுமே இறுதியில் இகரம் அளவெடுக்காது. ஈ வந்து சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் அளவெடுக்கும். ஆனால் அளபெடையில் சொல்லுக்கு இறுதியில் வரும். இந்த மாதிரி வளையி, வரணசையி என்று அளவெடுக்கும். அது கூட இன்னொரு எகர ஈயும் சேர்ந்தும் சில இடங்களில் வரும். அப்படி வந்தாலும் பரவாயில்லை. இந்த ஈல முடிஞ்சாலே கண்ணை மூடிட்டு சொல்லிசை அளபெடைன்னு போட்டுருங்க. அதே மாதிரி தான் இன்னிசை அளபெடை வந்து இசைக்காக அளவெடுக்கிறது. அதுவும் சொல்லுக்கு இறுதியில் தான் அளவெடுக்கும். புரியுதா? என்பது அளவெடுக்கும். தூ என்ற அல்ல ரூ என்ற ஏதோ ஒரு உகரம் வரும் இல்லையா? இந்த ரூ, தூ, கூ என்ன வேணால் வரட்டும், அந்த நெடிலினுடைய உகரம் அளவெடுக்கும். என்று அளவெடுக்கும். அது சொல்லுக்கு இறுதியில் தான் அளவெடுக்கும். அதுவும் இல்லாமல் அது 3 அசை சொற்களாக இருக்கணும். அசைனா தெரியும்ல, ஒரு சொல்லை வந்து பார்ட்டாக பிரிக்கலாம் இல்லையா? அசை, நேரசை, நிறையசை, அழகிடுதலில் படிச்சிருப்பீங்க. அப்படி 3 அசை சொற்களாக இருக்கணும். இருந்து ஈற்றில் என்று அளவெடுத்தால் அது இன்னிசை. அப்போது 2 அண்ணம் வந்து உங்களுக்கு சொல்லிசையும் இன்னிசையும் ஒரு சொல்லின் இறுதியில் தான் அளவெடுக்கும்னு பார்த்துட்டோம். ஈன்னு அளவெடுத்தால் சொல்லிசை, என்று அளவெடுத்தால் இன்னிசை என்று வச்சாச்சு. அப்போது மீதி இருக்கிறது என்ன? ஒன்று செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபெடை. அது மட்டும்தான் சொல்லுக்கு முதல், இடை, கடை 3 இடங்களிலும் அகர முதல் ஔகாரம் வரை அளவெடுக்கக்கூடியது அது மட்டும்தான். ஸோ இந்த 2 இல்லைன்னா அது வந்து செய்யுளிசை தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்கா? இப்போ என்ன, ஈல முடிஞ்சால் ஒரு சொல்லின் இறுதியில் உயிரெழுத்து இகரத்தில் முடிஞ்சால் என்ன டக்குன்னு சொல்லுங்கள். சொல்லிசை அளபெடை. சரியா? ஒரு சொல்லின் இறுதியில் என்று முடிந்தால் அல்லது ஊ என்று முடிந்தால் அது என்ன? அதுதான் இன்னிசை அளபெடை. அப்போ மீதி எல்லாமே செய்யுளிசை அளபெடை தாம்மா.
இப்போ படும் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோ, எடுத்து பாருங்களேன். அதுலேயும் உம்மு தான் அளவெடுக்குது. ஆனால் நீங்கள் அது புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். நான் என்ன சொன்னேன், இன்னிசை அளபெடைக்கு 3 அசை சொற்கள் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ படும் அப்படிங்கிறதுல 2 அசை தானே இருக்குது. இன்னிசை அளபெடையாக இருக்க முடியாது, நடுவில் அளபெடுத்திருக்கு டு. அதனால் இது செய்யுளிசை அளபெடை. வரும், படும், தரும் இதெல்லாம் செய்யுளிசை அளபெடை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3 அசை சொற்களாக இறுதியில் என்று அளவெடுத்தால்தான், அல்லது ஊவில் முடிஞ்சால்தான், உயிரெழுத்து உகரத்தில் முடிந்தால்தான் அது இன்னிசை அளபெடை. ஈஸியாக இருக்கும்ல? இப்போ சொல்லிசைனா ஈல முடியணும், இன்னிசைனா ஊல முடியணும். ஒன்றை மட்டும் நீங்கள் கவனிக்கணும், அது 3 அசை சொல்லாக இருக்கணும். எதுக்கு? இன்னிசைக்கு. மீதி எல்லாமே செய்யுளிசை அளபெடை தான் அப்படிங்கிறத மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. அப்போ அளபெடை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு, இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். சரியா? அடுத்தது என்ன போலாமா? அடுத்து போலாமா? 19 தொழில் பெயர். ஈஸியாக போயிடுறேன், ஏன்னா இது அளபெடை உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கடுமையான ஒரு இலக்கணத்தை எடுத்ததுனால இப்போ ஈஸியான ஒரு இலக்கணத்தை எடுக்க போகிறேன் உங்களுக்கு. 19வது இலக்கண குறிப்பு என்ன? தொழிற்பெயர். சிம்பிள்மா. சொல்லுக்கு இறுதி தள்ளு அல்லுன்னு முடிஞ்சதுன்னா தொழில் பெயர்மா. சரியா? சொல்லுக்கு இறுதியில் தல் அல்லுன்னு முடிஞ்சாச்சுன்னா தொழில் பெயர். அவ்வளோதான், போதும். இது போதும் உங்களுக்கு +2க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு, இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இது போதும். சான்று கொடுத்துருக்கேன் பாருங்க. சொல்லுதல், மலைதல், கேட்டல், அல்லு தள்ளு அப்படின்னு முடிஞ்சாலே கண்ணை மூடிட்டு போடுங்க, தொழில் பெயர் தான் அது. சரியா? தொழில் பெயர்னா என்ன? தொழிலை குறிப்பது தொழில் பெயர், அவ்வளோதானே. சரியா? அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது, இன்னும் சில இலக்கண குறிப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்கு அடுத்த காணொளியில் பார்க்கலாமா? ரொம்பவும் போட்டு குழப்ப வேண்டாம் உங்களை. சரியா? நம்ம அடுத்த காணொளியில் மிச்ச இலக்கண குறிப்புகளை நாம் பார்க்கலாம். சரியா? அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.